ஹே காய்ஸ், வெல்கம் டு நாடோடிஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து பணக்காரர் ஆகணும்னு ஆசை இருக்கும், யாருக்கு தான் இருக்காது. பட் நிறைய பேர் சீக்கிரமாக பணக்காரர் ஆகணுன்ட்டு ஏதோ ஒரு விஷயம் லைக் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீங்கள் இதில் ஒரு கிரிப்டோவில் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் பெரிய அமௌண்ட் பார்க்கலாம். நிறைய ஷார்ட்கட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், என்கிட்ட வந்து பணத்தை கொடுங்க, இன்றைக்கி 1 lakh கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு 5 lakhs கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்பி நிறைய பேர் ஏமாறுறாங்க. ஸோ ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. பணக்காரர் ஆகணுன்னா லைக் நீங்கள் ரிச் ஆகணுன்னா நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிச் ஆகலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ரிச் ஆகணுன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் மேக்கிங் எ பிளான். ஸோ பிளான் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணணும், ஒரு ப்ராப்பர் கோல் செட் பண்ணணும். லைக் நான் என்ன ஆகணும், எவ்வளோ அமௌண்ட் நான் சேர்க்கணும், இந்த மாதிரிலாம் பிளான் போடணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி வந்து பணம் இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் வச்சுக்குவாங்க. பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஆன்லைன் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், லைக் ப்ராப்பர் பிளானிங். லைக் எனக்கு வர அமௌண்ட்லாம் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை நோக்கி போக முடியும். பிளான் இல்லாமல் ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரிச்சே ஆக முடியாது. ஸோ பிளானிங் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிகம் ரிச். நீங்கள் ரிச் ஆகணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணியே ஆகணும். லைக் நம்ம எப்படி என்ன பண்ணணும், நம்ம ரிச் ஆகிறதுக்குன்ற பிளானை போட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ரிச் ஆக முடியும். செகண்ட் திங், ஒரு பட்ஜெட் செட் பண்ணணும். லைக் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு அதுலேயே நீங்கள் வந்து இருக்கணும். லைக் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பட்ஜெட் போட்டுருவாங்க, நான் இந்த மாதத்துக்கு இதெல்லாம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்ட்டு. பட் அந்த பட்ஜெட்டை விட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது. சப்போஸ் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இதுக்கு ரெண்ட்டுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, எனக்கு வந்து ஃபேமிலிக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸு, என்டர்டெயின்மெண்ட்க்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸுன்னு பட்ஜெட்லாம் போட்டுருவாங்க. பட் அந்த பட்ஜெட் போட்ட மாதிரி தான் இருக்கும், அதுக்கு அதிகமாக செலவு பண்ணுவாங்க. சப்போஸ் நாளைக்கு நான் ஒரு பைக் வாங்கணுன்னா கூட ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி பைக் வாங்கலாம்னு நினச்சிருக்கோம். பட் அந்த பைக் வாங்குகிற டயத்தில் ஓகே 1 lakh போடுறோம், நல்ல பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 lakhs வாங்குறது, ஆப்வியஸாக உங்களுக்கு அப்படியே 1 lakh போயிடும். அந்த 1 lakh நீங்கள் ஒரு சேவிங்ஸில் போட்டால், சப்போஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஒரு ஸ்டாக்லேயோ போட்டால் அந்த 1 lakh வேல்யூ 10 வருஷம் கழிச்சு என்னவாக இருக்கும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். எப்பயுமே பட்ஜெட் போட்டால் யூ ஹேவ் டு ஸ்டிக் டு இட். அதை விட்டுட்டு நீங்கள் பட்ஜெட் பிளான்ஸை மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரிச்சே ஆக முடியாது. அதே மாதிரி நிறைய கேஜெட்ஸ் சொல்லலாம், லைக் ஃபோனாக இருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஈவன் நீங்கள் வீட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ரெண்ட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டாக இருக்கலாம். அது எல்லாமே பட்ஜெட்டில் என்ன வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும். பட்ஜெட்டை மீறி போனால் நீங்கள் வந்து அதை தவிர்க்கணும். அப்போ தான் உங்களால் பணக்கார ஆக முடியும். நீங்கள் ரிச் ஆகணும்னா நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பில்டிங் யுவர் எமர்ஜென்சி ஃபண்ட். இது எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாளைக்கே வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா ஃப்ரிட்ஜ் ஒர்க் ஆகலை, சப்போஸ் டிவி சடனாக ஒர்க் ஆகலை, இல்லை உங்களுக்கு நாளைக்கே ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கோ வேறு ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கோ தேவைப்படுது, எங்கேருந்து எடுப்பீங்க? எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா உங்களோட மந்த்லி இன்கம்லேருந்து எடுத்து செலவு பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகுனா, உங்களோட சேவிங்ஸ்க்கு அமௌண்ட் போகாது, உங்களோட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், உங்களோட பட்ஜெட் எல்லாமே கையை மீறி போயிடும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் பிளேஸ் எ கீ ரோல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருங்க. சப்போஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் ஒரு 1 lakh செட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 2 lakh செட் பண்ணுறீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுங்கள், அதுலேருந்து பணத்தை எடுக்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் ஃபார் எமர்ஜென்சி ஒன்லி. அதை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி டைம் யூஸ் ஆகும். உங்கள் ரெகுலர் பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிச் ஆகலாம். நீங்கள் ரிச் ஆகணும்னா நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஆட்டோமேட்டிக் யுவர் ஃபினான்சஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலராக வர சேலரியில் மேனுவலாக வந்து சேவிங்ஸ் பண்ணுறது, மேனுவலாக வந்து பில் பே பண்ணுறது, மேனுவலாக ஒரு சிலருக்கு யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சேலரி வருதுன்னா செகண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அமௌண்ட் போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்காது, வேஸ்ட்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆட்டோமேட்டிங் ஃபினான்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆட்டோமேட் பண்ண பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஆட்டோமேட் பண்ணலன்னா ஓகே இதை நம்ம இது யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து சேவிங் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யோசிப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிகம் ரிச். நீங்கள் ரிச் ஆகணும்னா நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது உங்கள் மேனேஜிங் யுவர் டெப்ட். அதாவது என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்குன்னா அது மாதம் மாதம் நீங்கள் கரெக்டாக கட்டிடணும். இந்த மாதம் மிஸ் பண்ணிங்கன்னா அந்த கடனோட வட்டி அதிகமாகிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு லோன் எடுத்துருக்கீங்க எமர்ஜென்சிக்கு, அது கட்டலனா உங்களுக்கே தெரியும் கிரெடிட் கார்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரி எந்த லோனாக இருந்தாலும் சரி, கார் லோனாக இருக்கட்டும், ஹோம் லோனாக இருக்கட்டும், ஒரு மந்த் மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெனால்ட்டி வரும், எவ்வளோ எக்ஸ்ட்ரா கட்டணுமோ தெரியும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பர்டன் ஆகிடும், உங்களோட டோட்டல் பிளான் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ மேனேஜிங் யுவர் டெப்ட் பிளேஸ் கிரிட்டிக்கல் ரோல். கடனே வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் கரெக்டான டயத்தில் கட்டலன்னா டெஃபினெட்லி வில் பி இன் ட்ரபிள்.
நிறைய பேர் வந்து கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி கட்டாமல் நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் ரிச் ஆகணும்னா பண்ண வேண்டிய லாஸ்ட் அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேயிங் டைவர்சிஃபைட் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசிங் யுவர் ஏர்னிங்ஸ். ஸ்டேயிங் டைவர்சிஃபைடு என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும். லைக் வந்து ஒரே ஏரியாவில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கூட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சப்போஸ் கொஞ்சம் கோல்டு வாங்குறீங்க, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது, கொஞ்சம் வேறு ஏதாவது பிளானில் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி பிரித்து போடணும். ஸோ அது வந்து டைவர்சிஃபிங் ஒரு போர்ட்ஃபோலியோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஏர்னிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், இல்லை வந்து வேறு யாருக்காவது ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்லை உங்கள் ஏர்னிங்ஸ் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் உங்களுக்கு க்ரோ ஆகும், நீங்கள் ரிச் ஆக முடியும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் கூட பண்ணலாம், இல்லை வந்து உங்கள் வீட்டில் யாராவது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுத்து அதில் ஒரு இன்கம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி த அமௌண்ட் வில் கோ இன் டு சேவிங்ஸ் அண்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிச் ஆவீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், டெஃபினெட்லி வில் பிகம் ரிச்சர். இல்லைன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் பணக்காரர் ஆக வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்கீமில் போய் மாட்டி ஒரே நாளைக்கு டபுள் ஆகிடும், ஒரே மாதத்தில் டபுள் ஆகிடும்னு சொல்லி ஏமாறாதீங்க. இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி பாருங்கள் கன்சிஸ்டண்ட்டாக, டெஃபினெட்லி வில் see a சேஞ்ச். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐகானை அழுத்திக்கோங்க. பை ஃப்ரம் நார்வேஸ்.